குட் ஆஃப்டர்நூன் மக்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜாப் அப்ளை பண்றதுக்கு ரெஸ்யூமே எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது போத் நீங்க மொபைல் ஆர் லேப்டாப் ஆர் சிஸ்டம் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்டா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது பிசி ஆர் லேப்டாப்ல பண்ணுங்க. ஃபோன்லயும் பண்ணலாம், பட் ஃபோன்ல ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் குட்டியா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நான் எங்க லேப்டாப்ல யூஸ் பண்றேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரெஸ்யூமேனா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, அங்க இருக்கிற ஹெச்ஆர் யார் நம்மளுக்கு ரெக்ரூட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் காப்பி நம்மளை பற்றியான குவாலிஃபிகேஷன்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பியாக அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறது பேர் தான் ரெஸ்யூமே. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுவும் சொல்லிடுறேன், ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க. ஃப்ரெஷர்ஸ்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, வேறு எந்த வேலையும் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு பேஜ் மேக்ஸிமம் 2 பேஜஸ் ரெஸ்யூமே இருந்தால் போதும். இதே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி 1 இயர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4 பேஜஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஹெச்ஆர். ஏன்னா நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க தான் முக்கியம். ஸோ அதாங்க, இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி வந்து ரெஸ்யூமே ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக வந்து கொஸ்டின்ஸ், நீங்கள் ரெஸ்யூமில் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெஸ்யூமில் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான், அதை பொறுத்து தான் அவங்க கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரெஸ்யூமில் ஆட் பண்ண போகிறீங்க கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது படி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கில்ஸ் அதுவும் நீங்கள் அதை பற்றி தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது, நான் இதில் வந்து ஆன்லைனில் போயிட்டு நான் இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் சொல்லிடுறேன். கேன்வா கேன்வான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஐ டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். ஷார்ட்டாக சொல்லிடுறேன் யூஐனா என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இந்த சைடு கேன்வான் இருக்கு, டிசைன் ஸ்பாட்லைட் இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, இதுதாங்க யூஐ. நீங்கள் இப்படி மேலோட்டமாக பார்த்து இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறப்போ உள்ளே போதில்ல, அதை டிசைன் பண்ணுறது தான் இந்த வெப்சைட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்யூமே வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கேன்வாக்குள்ளே டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ளே போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணாத நீங்கள் பண்ணுற டிசைன்லாம் சேவ் ஆகும். இல்லைனா சேவ் ஆகாது. நான் ஆல்ரெடி என்னோட மெயில் போட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு நீங்க இங்க நியூ டிசைன், இல்லைன்னா மேலே டாப் ரைட் கார்னர்ல கிரியேட் டிசைன் அது கிளிக் பண்ணீங்கனாலே இங்க ரெஸ்யூமேன்னு காமிச்சோம். ஸோ அது கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிட்டு எங்க லெஃப்ட் சைடு உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு, ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்ல இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ், இந்த மாதிரி சர்க்கிள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் இருந்தால் ப்ரொஃபஷனலாக இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த கோடு கூட இருக்குல்ல, இந்த மாதிரிலாம். இது கோடு கூட எதுக்குன்னா, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எனக்கு இந்த அளவுக்கு தெரியும், கிராஃபிக் டிசைன் எனக்கு இந்த அளவுக்கு தெரியும், வீடியோ எடிட்டிங் எனக்கு முழுசா தெரியும், அதாவது ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்காங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா இந்த மாதிரினா ம், ம், இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு என்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே இருக்குது, நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதாங்க, இப்போ ஒரு ஃப்ரெஷருக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இது இங்கே டெம்ப்ளேட்லேருந்து தான் எடுத்தேன். வெப்சைட்டில் எல்லா டெம்ப்ளேட், எந்த டெம்ப்ளேட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ, உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அது கீழே வந்து காண்டாக்ட், உங்களுக்கு உங்களை எந்த வழியாக காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, லொக்கேஷன், இந்த சிம்பிளோட பேர் வந்து லொக்கேஷன். இந்த மேப் மாதிரி, மேப்ஸ் இப்போ கூகுள் மேப்ஸில் பார்த்துருப்பீங்களே, ஸோ அது வந்து லொக்கேஷன். இது வந்து உங்களுக்கு வெப்சைட் எதாக இருந்தால், அதாவது லிங்க்டின் இருக்குது, அதுதான் வந்து ஜாப்ஸ் ஹெச்ஆர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது லிங்க்டின் எப்படி கிரியேட் பண்ணுறதும் அக்கௌண்ட் நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோ. ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஸோ அதில் எப்படி காப்பி பண்ணி உங்களோட லிங்க் எப்படி பேஸ்ட் பண்ணுறது நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது இந்த இடத்துல நீங்கள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஜுகேஷன், நீங்கள் எந்த வருஷத்தில் படிச்சீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஜாப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸ் உங்கள் கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ரெஷராக அதான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட நீங்கள் உங்கள் பழைய கம்பெனியில் 1 இயர் 2 இயர்ஸ் வேலை பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
ஃப்ரெஷர்ஸ்க்கு உங்களோட ஸ்கில்ஸ்லேருந்து நீங்கள் இங்கே என்ன போடுறீங்களோ அது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ் நோன். நம்ம தமிழ்நாடுல பெரும்பாலும் இங்கிலீஷ், தமிழ், வேற ஏதாவது லாங்குவேஜஸ் இருந்தாலும் ஓகே தான். அது ஒன்றும் அவ்வளோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டு நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட் போறீங்களா, மேபி அது கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்லாம் ப்ரொஃபைல்னா உங்களை பற்றி. ஓகேங்களா? உங்களை பற்றி நான் என்னோட ஃப்ரெண்டோடது நான் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இது தேவையில்லை. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாராவது அங்கே இருக்காங்களா, அவங்க உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணாங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸ், நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிடணும். அவங்க நேம், அவங்க என்ன பொசிஷனில் அந்த கம்பெனியில் இருக்காங்க, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி. இப்போது என்னோட ஃப்ரெண்டோடது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? என்னோட ஃப்ரெண்ட் அபிஷேக்கு எப்படின்னா இதான் அவரோடது. இங்கே நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன போட்டிருக்காருன்னா, அவரும் ஃப்ரெஷராக தான் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ கான்டாக்ட் நான் சொன்ன மாதிரி இது லொக்கேஷன் இந்த ஐக்கான்லாம் எப்படி எடுக்கிறதுனா, சைட்லேயே நீங்கள் போயிட்டு லொக்கேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைட்டில் இது இருக்குல்ல, சைட்டில் மினிமைஸ் பண்ணிக்கிட்டு, ஃபோனில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபோனு, இது வந்து கால் சிம்பிள், மெயில் சிம்பிள் எல்லாம் இங்கே டைப் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஜுகேஷனில் வரும். எப்போவுமே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதணும். ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டர்னா ஹையஸ்ட் படிப்புலேருந்து லோவஸ்ட் படிப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ காலேஜ் ஃபஸ்ட் எழுதிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் 12th பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 10th. ஓகேங்களா? ஸோ 10th, ஹெச்எஸ்சி, 12th, அப்புறம் காலேஜ். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அந்த ஆர்டரில் எழுதிருந்தேன் எப்போவுமே. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸில் ஏதாவது தெரியுமா? எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும், இல்லை எனக்கு டிசைன் பண்ண தெரியும், இல்லை எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும், இல்லை எனக்கு கோடிங் தெரியும். கோடிங் தெரியும்னா என்ன லாங்குவேஜ் தெரியும், அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணி சும்மா மென்ஷன் பண்ணக்கூடாது, அதை பற்றி பேசிக்ஸாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பேசிக்ஸ் இன்ஃபேக்ட் முழுசாக தெரியாது, ஆனால் பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெஷர் கிட்ட இதுலேருந்து கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் ரெஃபரன்ஸ், யார் மூலமாக ரெஃபர் பண்ணாங்களோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப் சம்மந்தமாக. இப்போ இவர் கெமிக்கல் இன்ஜினியர். ஸோ இவர் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்லாம் கெமிக்கல்ஸ், ஆயிலு, தண்ணி சுத்தம் படுத்துறது, அது சம்மந்தமாக இங்கே வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அவருக்கு எங்கெங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கரியர் அப்ஜெக்டிவ். நீங்கள் இந்த கரியர் அப்ஜெக்டிவ் எடுக்குன்னா நீங்கள் சாட் ஜிபிலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுவும் நான் வந்து சொல்லிடுறேன். சாட் ஜிபின்னு டைப் அடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அது சம்மந்தமாக எப்படி உங்களுக்கு அந்த சாட் ஜிபிடி டைப் அடிக்கிறதும் நான் சொல்லித்தரேன். ஸோ இது லோட் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், கரியர் அப்ஜெக்டிவ் நான் லாஸ்ட்டாக அந்த சாட் ஜிபிடி எடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னா, அவர் காலேஜ் படிக்கிறப்போ சில கம்பெனிக்கு ஒரு நாள் 2 நாள் சும்மா விசிட் மாதிரி போயிட்டு வந்தார். ஸோ நீங்கள் போயிருந்தீங்கன்னா இல்லை ஏதாச்சும் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஹேண்ட் சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றி இங்கே எழுதணும். அதாவது அண்டர்வென்ட் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அட் பூரணி டையிங் பிரைவேட் லிமிடெட் சேலத்தில் அவர் போயிருக்காரு. எப்போனா May 2022. அது டைட்டில் டையிங் அண்ட் வைண்டிங்னா அது சம்மந்தமாக அங்கே வேலை நடக்குது. அதாவது துணி, ஃபேப்ரிக்ஸ், அது ப்ரொடக்ஷன் அங்கே நடக்குது. ஸோ இதுவும் அப்படி தான். சப்ரி அக்ரோ கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கில்ஸ்லேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்பாங்க. அதாவது ரெஸ்யூம்லேருந்து கேட்கணும்னா. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்ல இப்போ நீங்க பூரணி டையிங் பிரைவேட் லிமிடெட் சேலத்துக்கு போயிருக்கீங்க. அங்க என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்ற ஆன்சர் வச்சு தான் அதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா நீங்க காலேஜ் சம்பந்தமா வேற என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது ஃபுட்பால் மேட்ச், சாக்கர் மேட்ச், இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது சர்டிஃபிகேட், இப்படி ஆன்லைன் சர்டிஃபிகேட், இல்லை பிசினஸ் ஏதாவது பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன். அதாவது நீங்க இங்க மென்ஷன் பண்றதெல்லாம் அந்த மென்ஷன் பண்றது ஃபுல்லா வந்து அந்த ரோலுக்கு நீங்க எங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ரோலுக்கு சம்மந்தமா இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்னா என்னன்னா, நான் மேல குடுத்துருக்கிறதெல்லாம் என்னோட நாலேட்ஜ் சாரி கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதான் டிக்ளரேஷன்னா, நீங்க மேல குடுத்துருக்க எல்லாமே வந்து உண்மை. என்னோட நாலேட்ஜ் பொறுத்தவரை உண்மைங்கிறது சொல்ற மாரி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, முதல்ல பயப்படாம பேசுறீங்களான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? நீங்க எப்படி உட்கார்ந்திருக்கீங்க? பொசிஷன் எப்படி உட்கார்ந்திருக்கீங்க? அதே மாரி நீங்க கண்ண பார்த்து பேசணும். வேற எங்கேயும் பார்த்து பேசக்கூடாது. கண்ண பார்த்து பேசுறது கொஞ்சம் நெர்வஸா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா, நெத்திய பார்த்து கூட பேசலாம். வேற எங்கேயும் பார்த்து பேசக்கூடாது. ஆன்சர் பண்றதும் நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா, அதுலேருந்து தான் திரும்ப அவர் கொஸ்டின் கேட்பாரு. ஓகேங்களா? அதே மாரி அவர் கேட்கிற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா, தெரியலன்னு டைரக்ட்டா சொல்லக்கூடாது. இன்டைரக்ட்டா எனக்கு இந்த கொஸ்டின் பத்தி எனக்கு இப்போதைக்கு நாலேட்ஜ் இல்ல. ஆனா இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் என்னால வந்து கத்துக்கிட்டு அத பத்தி நாலேட்ஜ் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். தெரியலங்கிறத ஆன்சரே குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சில இடத்துல அக்செப்ட் பண்ணிப்பாங்க தெரியலங்கிறத. ஆனா மோஸ்ட் ஆஃப் இடத்துல நீங்க தெரியலன்னு சொல்ட்டா, தெரியலன்னு சொல்றத விட இது பெட்டர்ல. இவ்வளோதாங்க. அதே மாரி இப்போ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னா, என்னோட ஃபோட்டோ எப்படி ப்ரோ ஆட் பண்றதுன்னா, ஒண்ணும் இல்லைங்க. இந்த இமேஜ வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு, இந்த இமேஜ வந்து டெலீட் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்துல உங்க இமேஜ் போடணும்னா அப்லோட் நான் ஆல்ரெடி ஒருத்தர் இவர் தான் இது. நான் கூகுள்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு, உங்க டிவைஸ்ல இருந்து எங்க உங்க ஃபோட்டோ வச்சிருக்கீங்களோ, அதாவது அதாவது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி அதுவே செட் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நெனச்சா, லைட்டா மேல கீழ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா இப்படி தான் பண்ணிக்கணும். ஸோ இந்த இமேஜ்ல வந்து மேல அவரோட தல பாருங்களேன், மறைஞ்சிருச்சு. ஸோ அத எப்படி வந்து கொண்டு வரணும்னா, அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு, மேல வந்து இந்த எடிட் இமேஜ்ன்னு இருக்கா? ஸோ அது கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு கிராப்ன்னு இருக்கா? ஸோ அங்க போய்க்கிறேன். போயிட்டு கிராப் பண்ணிக்கலாம். கிராப்னா லைட்டா பிடிச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த ஹெட் தெரியிற மாரி வச்சுக்கிட்டு டன் குடுத்தீங்கன்னா ஆயிடும். ஓகேங்களா? ஸோ மீதிலாம் அப்படிதாங்க. அந்த இப்போ கான்டாக்ட்னா அத கிளிக் பண்ணிட்டு நீங்க டைப் அடிச்சுக்கலாம் என்ன வேணுமோ. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இந்த இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல லெஃப்ட் சைட்ல, அத நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ம். இதுதான். சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வர மாட்டேங்குது. அட்டாச் நியூ பேஜ். ஸோ எனக்கு இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது அங்க வரணும்னா, ஒண்ணும் இல்லைங்க. அத கொண்டு வந்துட்டு இந்த பிளாக் கலர் அங்க வரணும். ஸோ அத காப்பி பண்ணிக்கிட்டு, இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹோல்ட் பண்ணா காப்பி ஆயிடும். லேப்டாப் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ப்ளஸ் சி. இங்க வந்துட்டு நான் கண்ட்ரோல் ப்ளஸ் சி குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துருச்சா? இத வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு எனக்கு சும்மா இந்த ப்ரொஃபைலுக்கு கீழ போணும். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத வந்து சின்னதாக்கிடுறேன். எனக்கு எப்படி வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? சின்னதாக்கிட்டு, இது எனக்கு ப்ரொஃபைல் முன்னாடி வரணும்னா, இது கிளிக் பண்ணிட்டு லேயர்ன்னு இருக்குங்களா? அதுல வந்து சென்ட் டூ பேக் பண்ணிட்டு, இந்த ப்ரொஃபைலுங்கிறது நீங்க அதுக்கேத்த கலர் மாரி, கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த ப்ரொஃபைல் வார்த்தைய நான் கிளிக் பண்ணிட்டு, கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுல இருந்தா கரெக்ட்டா இருக்கும்னா, ஒயிட்ல இருந்தா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி. இவ்வளோதாங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது. ஸோ ஒண்ணும் இல்ல. ஃப்ரெஷர்னா மேக்ஸிமம் 2 பேஜ் இருந்தா போதும். என்னென்ன மெயினா ஆட் பண்ணணும்னா, உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் ஹைலேருந்து லோ. 3 ஒன் வந்து உங்க ஸ்கில் செட். 4த் ஒன் லாங்குவேஜஸ். 5த் ஒன் நீங்க எந்தெந்த ஏரியால இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க. அதாவது அங்க அந்த ரோல் பொறுத்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அத பத்தி படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் எத பத்தி கேட்பாங்கன்னா, உங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா, அத பத்தி கேட்பாங்க. நெக்ஸ்ட் நீங்க வேற ஏதாவது கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இது படிப்பு தவிர வேற ஏதாவது பண்ணீங்களா? அந்த மாரி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிக்ளரேஷன். இதுவும் முக்கியம். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம். யாராவது முக்கியம் இல்ல. யாராவது ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா போட்டுக்கலாம். அது தவிர வேற ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா, ஆ நீங்க
ஏதாவது நீங்க அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல கவர்மெண்ட் சைடு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்குனீங்கன்னா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அத பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. ஸோ இத பத்தி என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும், நான் இன்னொரு வீடியோ கொஞ்சம் இதுல கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னாலும் நான் போடுறேன். பிரச்சனை இல்ல. ஸோ எப்படி வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் போனோனே உங்கள பத்தி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அத எப்படி வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்றது? அப்புறம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி வந்து அ பதில் சொல்றது? அதாவது நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஏன் உன்ன வேலைக்கு எடுக்கணும்? ஒய் ஷுட் வி ஹையர் யூ? டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். அந்த மாரி கொஸ்டின்ஸ்க்குலாம் எப்படி கரெக்ட்டா ஆன்சர் பண்றது? நம்ம தமிழ்நாட்டுலன்னு நான் ஒரு வீடியோ வேணும்னா போடுறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ. ரெஸ்யூமேவே எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெஸ்யூமே நீங்க உங்களோடதுன்னா, இத நீங்க பண்ணிட்டு முடிச்சுட்டீங்கன்னா, மேல ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டாப் ரைட்ல ஷேர் கிளிக் பண்ணிட்டு, கீழ டவுன்லோட்ன்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுல போயிட்டு பிஎன்ஜினா இமேஜ் ஃபார்மேட்ல வரும். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் இல்லாம இமேஜ் ஃபார்மேட்ல. ஜேபிஜினா பின்னாடி பேக்கிரவுண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் நமக்கு என்ன தேவைன்னா, பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட். பிடிஎஃப் டைப்ல நமக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டு வேற எதுவும் டச் பண்ண வேணாம். டவுன்லோட். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது டவுன்லோட் முடிஞ்சிரும். அப்புறம் உங்க டிவைஸ்ல சேவ் ஆயிடும். நீங்க அத ஓப்பன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. வீடியோல கரியர் அப்ஜெக்டிவ் பத்தி நான் எழுதுறப்போ அந்த ரெக்கார்டிங் பாஸ் ஆயிடுச்சு. நான் இப்பதான் கவனிச்சேன். ஸோ இந்த கண்டென்ட் வந்து லாஸ்ட்டா போட்டிருந்தேன். ஸோ கரியர் அப்ஜெக்டிவ் எப்படி நம்ம போடுறதுன்னா, ஒன்றும் இல்லைங்க. சாட் ஜிபிடி நமக்கு ஆல்ரெடி தெரியும். சாட் ஜிபிடின்னு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இன்ட்ரடியூசிங் சாட் ஜிபிடி. ரைட் சாட் ஜிபிடி வேணும்னா லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து கிளியர் கரியர் அப்ஜெக்டிவ் ஃபார் ஆஸ் ஏ கெமிக்கல் இன் 4 lines. Chemical engineer with a strong background process and adapt and complex solving engineering problems. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு எது பெஸ்ட்டோ இல்லை கம்பெனி நேம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு வேர் ஐ கேன் லீவரேஜ் மை எக்ஸ்பர்டைஸ் இன் பப்ளிக் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் டு டிரைவ் இன்டு இதே கூட எடுத்துக்கலாங்க. ஸோ இதை எடுத்து கரியர் ஜிப்டி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும்னா மை ரெஸ்யூமே டேரெக்டாக நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். சீக்கிங் ஏ சேலஞ்சிங் கொஷன், அதாவது என்ன ஃபீல்டில், அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங்கில் போடுறீங்களா, எங்க வேர் ஐ கேன் யூட்டிலைஸ் மை ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் ரெண்டு ஒன்று தான். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷராக இருந்தால் ஸ்கில்ஸ் டு கான்ட்ரிபியூட் டு த சக்ஸஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதை எடுத்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அதில் உங்கள் ரெஸ்யூமில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாங்க கரியர் அப்ஜெக்டிவ். கரியர் அப்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, கிடைச்சா அந்த வேலையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இல்லை என்ன சாதிக்க விரும்புறீங்க, அதுதான் கரியர் அப்ஜெக்டிவ். லாங் டேர்மாக நீங்கள் என்ன கோல் விரும்புறீங்க அந்த வேலை கிடைச்சி. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ. நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணிடுறேன். என்னோட தப்பு தான், சாரி. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.